ஹாய், வெல்கம் டு அவர் ஈகிள் ஸ்டடி சென்டர். நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா டாப் 20 பேட்ச்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ தமிழ் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துருந்தோம். அதோடைய பார்ட் 1 வீடியோக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ஆன்சர் கீழ பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெவ்வேறு பாணி அப்படின்னு இருக்குங்களா? பிரித்து எழுதுக. வெவ்வேறு பாணி அதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. வெவ்வேறு பாணி பிரிச்சு எழுதினாக்கல வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. ஓகேங்களா? செகண்ட் ஒன், வாயினீர் அப்படின்னு இருக்கு. அதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வெந்நீர் இருக்கா? வெந்நீர் எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா வெம்மை கூட்டல் நீர். இதற்கு ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன், அரைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரைந்து அப்படின்னா அரைந்து கூட்டல் அரைந்து. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா புணர்ச்சி விதி படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட், வீடினதன்றரன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண். வீடினது அன்று அரண். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்வு கொடுத்திருக்காங்க. விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இலக்கியம் அப்படின்னு இருக்கா? இத பிரிச்சதுனாக்கல இலக்கு கூட்டல் இயம் கரெக்ட் தான். செம்மொழி அப்படின்னா செம்மை கூட்டல் மொழி. சோ ஆப்ஷன் பியும் கரெக்ட். தமிழ் மொழி அப்படின்னா தமிழ் கூட்டல் மொழி, அதுவும் கரெக்ட் தான். வேறு ஊன்றிய, வேறு கூட்டல் ஊன்றிய இருக்கு, தப்பு. என்ன வரணும்? வேர் கூட்டல் ஊன்றிய வரணும். ஓகேவா? அதுதான் கரெக்டானது. அப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல் கேட்கிறாங்க. இப்ப எனக்கு என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பொருட்டன்று. இத பிரிச்சு என்ன கிடைக்கும்? பொருட்டு கூட்டல் அன்று. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம விதி சொல்லி இருப்போம். உயிர் வரின் உக்குரல் மெய் வீட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மேக்சிமம் அந்த ரூல் தான் ஃபாலோ ஆகும். இன்னும் ஒரு சில ரூல் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம வந்து பார்ட் 1 வீடியோல சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த விதிக்குள்ளேயே எல்லாமே வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ தவறாக அப்படின்னா வெண்மதி. வெண் கூட்டல் மதி வருமா? இல்ல, வெண்மை கூட்டல் மதி. சோ இதுவே வந்து தவறாதான் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்துருவோம். வெந்து வர்ந்துனா வெந்து கூட்டல் உவர்ந்து கரெக்ட். காடிதனை அப்படின்னா காடு கூட்டல் இதனை கரெக்ட் தான். கருமுகில் கருமை கூட்டல் முகில். மத்த 3 ஆப்ஷனுமே எனக்கு கரெக்டா தான் இருக்கு. சோ அப்ப எனக்கு என்னதான் ஆப்ஷன் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ஆன்சர். வெண்மதி அதுதான் வந்து தவறா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. நாற்கரணம் எப்படி பிரிப்போம் அப்படின்னா 4 கூட்டல் கரணம். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கரணத்தேர் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கரணத்து கூட்டல் ஏர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், நா தொலைவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான பிரித்தறிதலை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சோ தவறான அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம். அங்கன் அம் கூட்டல் கண் கரெக்ட் தான். இங்க 2 சுழியின் இருக்கு, 3 சுழியின். ஓகேங்களா? காண்டகு அப்படின்னா கான் கூட்டல் தகு கரெக்ட் தான். புன்கண் அப்படின்னா புன்மை கூட்டல் கண், இதுவும் கரெக்ட் தான். தீதிலா தீமை கூட்டல் இலா வருமா? இல்ல. தீது கூட்டல்
இலா. ஓகேவா? அப்ப இதுதான் எனக்கு என்னவா இருக்கு, தவறா பொருந்தி இருக்கு. அப்ப தவறான பிரித்தெழுதல் கேட்கறதால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், கருமை குழி என்பது டேஷ் என்னும் விதிகளின்படி புணரும் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும், பண்பு பெயர் புணர்ச்சி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இது கருமை குழி இல்ல, கருங்குழி அப்படிங்கிறது தான் அந்த வேர்டு. ஓகேங்களா? அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கருமை கூட்டல் குழின்னு பிரிப்போமா? இதுல மை விகுதி வந்து ஈறு போதல் அப்படிங்கிற விதி பிரகாரம் போயிடும். இப்ப ஈறு போதல் எங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா, இங்க கா கூ வருது இல்லையா? சோ இதுக்கு இனமான ஒரு மெல் எழுத்து என்னது, இன எழுத்து என்னது, இங்கு. அப்ப கரு இங் குழி, கருங்குழி. அப்ப இனமிகள் அப்படிங்கிற ரூல் வந்து எனக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த ஆதி நீழல் அதெல்லாம் இங்க எனக்கு வரல, தேவையில்லை அதெல்லாம். அப்ப அந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட், குறுகும் உண்டு. இந்த வார்த்தைய பிரிச்சது சொல்றாங்க, குறுகும் கூட்டல் உண்டு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆர் அளவு அப்படின்னா அது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா, அருமை கூட்டல் அளவு. ஆர் அளவு அப்படின்னா அருமை கூட்டல் அளவு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பகுபத உறுப்பிலக்கணப்படி தவறான பிரித்தறிதல் கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தெரியும், பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம், அந்த கேட்டகரியில நம்ம பிரிக்கணும் இல்லையா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உணர் மின் அப்படின்னு இருக்கு, உணர் கூட்டல் மின் கரெக்ட் தான். ஏகு மின் அப்படின்னா ஏகு கூட்டல் மின், அதுவும் கரெக்ட். சொல்லின் சொல்லு கூட்டல் மின் வருமான்னு கேட்டா தப்பு. பூட்டு மின் அப்படின்னா பூட்டு கூட்டல் மின் கரெக்ட் தான். அப்ப எனக்கு தவறான பிரித்தறிதல் எது, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், பச்சூன் இருக்கா, இது என்னது, பசுமை கூட்டல் ஊன். இது எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சியில ஸ்கூல் புக்லயே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்பின்படி தவறான பிரித்தறிதல் கேக்குறாங்க. ஓகேவா? பாருங்க, புகழீர் அப்படின்னு இருக்கா. சோ அதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா, புகழ் கூட்டல் ஈர். காணீர், கான் கூட்டல் ஈர், அதுவும் கரெக்ட். புக்கேன், புக்கு கூட்டல் ஏன் வருமா, வராது. புகு கூட்டல் ஏன். அதாவது பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்கும் பொழுது நமக்கு பகுதி எப்படி வரணும், மேக்சிமம் ஒரு கட்டளை சொல் மாதிரி வேர்ச்சொல் மாதிரி வரணும் இல்லையா? சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல புக்கேன் அதோடைய வேர்ச்சொல், கட்டளை சொல் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா புகு அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல். முறிவர, முறிவு கூட்டல் அற, இதெல்லாம் கரெக்ட். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறான பிரித்தறிதல். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். காட்சி என்னும் தொழிற்பெயர் எவ்வாறு பிரியும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ காட்சி அப்படிங்கிற தொழிற்பெயர் எப்படி பிரியும்னா, கான் கூட்டல் சி. ஓகேவா? ஆப்ஷன் பி அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னரும் பொழில் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னரும் பொழில் இருக்கா. சோ இனிமை கூட்டல் அரும் கூட்டல் பொழில் எங்க இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு, இனிமை அரும் பொழில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அடியகரம் ஐயாதல். இது எல்லாமே பண்பு பெயர் புணர்ச்சியுடைய விதிகள் தான். சோ இந்த விதி பிரகாரம் இங்க என்ன வார்த்தைகள் வந்து வந்திருக்குன்னு கேக்குறாங்க. சோ எனக்கு அடியகரம் ஐயாதல் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு, அடியகரம் பை ஐ வந்திருக்கா. சோ அப்ப ஏவுக்கு 3. நெக்ஸ்ட், ஆதி நீழல். ஆதி நீழல்லாம் நெடில் எழுத்தா வந்திருக்கணும். மூதூர், முதுமை கூட்டல் ஊர் இருந்திருக்கும். எனக்கு ஆதி நீழல் விதி பிரகாரம் மூதூர் மூணு வந்து மாறி இருக்கும். அப்ப பிக்கு 4. இனமிகள், கரும் பலகை வருமா பாருங்க, கருமை கூட்டல் பலகை வந்திருக்கும். சோ இப்புக்கு இனமான எழுத்து இம் இல்லையா? சோ அப்ப இனமிகள் அப்படிங்கிற விதி பிரகாரம் கரும் பலகை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். நெக்ஸ்ட், தன்னொற்றிரட்டல், வெற்றிலை. ஓகேவா? வெறுமை கூட்டல் இலைன்னு இருந்திருக்கும், அது தன்னொற்றிரட்டல் விதி பிரகாரம்
அந்த இரு வந்து 2 டைம்ஸா வந்திருக்கும். சரிங்களா? அப்ப தன்னொற்றல் அப்படிங்கிற விதி பிரகாரம் எனக்கு வெற்றிலைன்றதுதான் வந்திருக்கும். அப்ப ஆப்ஷன் 1. 3, 4, 2, 1 எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் B ல இருக்கு. ஆப்ஷன் B தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் எந்தாய். அதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் கூட்டல் தாய். ஆப்ஷன் பி. நீநிலம் எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா நீல் கூட்டல் நிலம். நெக்ஸ்ட் காட்சி அழகு. இத அவங்களே பிரிச்சு எழுதியிருக்காங்க. எதனுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தையில பாருங்க, இங்க வந்து ஒரு எகர உடம்படு மெய் வந்திருக்கு. இங்க இது வந்து எதை கூட ரிலேட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சோ இங்க என்ன இருக்கு? சி இருக்கா? சின்றது எப்படி எழுதுவோம்? இச்சு கூட்டல் ஈயா. சோ இப்ப இது என்னது? இது இகர ஈரு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் எனக்கு ஆன்சர். பரித்தியாகம் எப்படி பிரிச்சு எழுதலாம்னா பரி கூட்டல் தியாகம். பரித்தியாகம். ஓகேவா? நெக்ஸ்ட் கலம்பகம். கலம்பகம் எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா களம் கூட்டல் பகம். அப்படி இதுவும் கரெக்ட் தான். தென் வேற என்ன இருக்கு? களமகம், களமகம். சோ இது ரெண்டுமே இது எல்லாமே இல்ல. ஓகேவா? கலம்பகம் எப்படி பிரிச்சு எழுதலாம்? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும் களம் கூட்டல் பகம் அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதலாம். அட் த சேம் டைம் களம்பு கூட்டல் அகம் இப்படி பிரிச்சு எழுதினாக்குலயுமே எனக்கு கரெக்ட் தான். சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ ரெண்டு மாதிரியே பிரிக்கலாம். இதே ஸ்கூல் புக்ல ஆல்ரெடி இருக்குது இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் தவறான இணையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. யான் கூட்டல் ஆல் என்னால் கரெக்ட் தான். அடுத்து யான் கூட்டல் கு எனக்கு. சிரம் கூட்டல் முகம் சிரமுகம் இதுவும் கரெக்ட் தான். நினது நின் கூட்டல் அது வருமா அப்படின்னா இல்ல. நீ கூட்டல் அது அதுதான் வந்து என்னது? நினது. ஓகேவா? அந்த தன்மை முன்னிலை படற்கையில வேற்றுமை உருபுகளோட சேரும் போது அது எப்படி மாறும் அப்படிங்கிற வார்த்தை தான் அது. ஓகேங்களா? அப்ப நீ கூட்டல் அதுதான் நினது அப்படின்னு வரும். அடுத்து ஈண்டினியான் அப்படி சொன்னாக்கல ஈண்டு இனி ஆன். எங்க இருக்கு? ஈண்டு இனி ஆன். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இயல்பீராறு. இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா இயல்பு ஈராறுனா 2 6. அப்ப இயல்பு 2 6 இதுதான் வந்து இயல்பீராறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரியான இணை கேக்குறாங்க. சரியான இணை கேக்குறாங்க. பொருட்டன்று. பொருள் கூட்டல் அஞ்சு பிரிப்போமா? இல்ல. பொருட்டு கூட்டல் அஞ்சு. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வேர்டு பார்த்தோம். ஓகேங்களா? பொருட்டு கூட்டல் அன்று. நெக்ஸ்ட் பலா இலை. பலா கூட்டல் விலைன்னு பிரிக்க மாட்டோம். பலா கூட்டல் இலைன்னு தான் பிரிப்போம். உடற்குண்டாம் அப்படின்னா உடல் கூட்டல் குண்டாம் அப்படி பிரிக்க மாட்டோம். உடற்கு கூட்டல் உண்டாம் அப்படிதான் பிரிப்போம். சரிங்களா? தொன்னாடு அப்படின்னா தொன்மை கூட்டல் நாடு. இது எனக்கு கரெக்டா தான் இருக்கு. அப்ப எனக்கு எது ஆன்சர்? சரியான இணை கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் டி தான் எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் உன்னுடையது. இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா உன்னுடையது உன் கூட்டல் உடையது அவ்வளவுதான். உன்னுடையது. நெக்ஸ்ட் பொருத்தமில்லாத இணை. பொருத்தமில்லாதன்னு கேட்டிருக்காங்க. அருண்மொழி அப்படின்னா அருள் கூட்டல் மொழி கரெக்ட். மருங்கீண்டெழுகன மருங்கு ஈண்டு எழுக என இதுவும் கரெக்ட் தான். மெல்லடி மெல்ல கூட்டல் அடி வருமா? தப்பு. என்ன வரணும்? மென்மை கூட்டல் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அங்கய கண்ணி அப்படின்னா அம் கயல் கண்ணின்னு வரணும். அம் அயல் கண்ணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட். இப்ப எனக்கு எது ஆன்சர்? பொருத்தம் இல்லாத இணை கேட்குறாங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் எனக்கு
ஆன்சர். நெக்ஸ்ட் அச்சொல்லை இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆ கூட்டல் சொல்லை, அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் குறுமண கூலி இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை மனம் கூலி. ஆப்ஷன் பி. பிரிவிலை இது எப்படி பிரிக்கலாம்னா பிரிவு கூட்டல் இல்லை அப்படின்னு தான் பிரிக்கணும். சரிங்களா? பிரிவு கூட்டல் இல்லை, அதுதான் கரெக்டான ஆன்சர். நிற்பதொன்றில் அப்படின்னா நிற்பது கூட்டல் ஒன்றில் அப்படின்னு வரணும். இல்ல நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இப்ப நிற்பது ஒன்று இருக்கு, இங்க இல் அப்படின்றது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு, அது எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப நிற்பது ஒன்று இல், அதான் நிற்பதொன்றில் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெள்ளத்தனைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வெள்ளம் அத்து அணைய, இதான் வெள்ளத்தனைய. வெற்றிடமின்றி எப்படி பிரிப்போம் வெறுமை இடம் இன்றி, வெறுமை இடம் இன்றி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சரியான இணை கேக்குறாங்க. உயிர் உயிர் மலை அருவி வருதா பாருங்க, இங்க இருக்கிறதும் உயிர் எழுத்து தான். இல் கூட்டல் ஐ வருமா, அப்ப உயிர் முன் உயிர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் உயிர் உயிர் தென்னை கூட்டல் மரம், இங்கேயுமே எனக்கு ஐல தான் முடியுது, சோ இங்க இம் இருக்கு. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ இது வந்து உயிர் உயிர் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன இருக்கு உயிர் முன் மெய் இருக்கு, சோ இது தப்பு. மெய் மெய் இது மெய், ஓகே. இது உயிர், அப்ப இதுவும் தப்பு தான். மெய் உயிர் இது என்னது மெய், ஓகே. இம் கூட்டல் ஆதன, அப்ப இதுவும் மெய் தான். மெய் உயிர் கொடுத்துருக்காங்க, சோ அப்ப இதுவும் தப்பு. அப்ப சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் உன்னிகள் இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா உள் கூட்டல் நிகழ், உள் வருதா, உள் கூட்டல் நிகழ். வேங்கடம் மாமலை இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா வேங்கடம் மா மலை, இவோ வேங்கடம் மா மலை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தா இணை கேக்குறாங்க. முன்னாடி இதே மாதிரி பார்த்தோம் இல்லையா, உயிர் முன் உயிர் அந்த மாதிரி பார்த்தோம்ல. சோ மணி அடி எப்படி பிரிச்சு எழுதுவோம் மணி கூட்டல் அடி, இங்க என்ன இருக்கு ஈ சவுண்ட் இருக்கு, சோ உயிர் முன் உயிர், இது கரெக்ட். அடுத்து உயிர் முன் மெய் கொடுத்துருக்காங்க. பனி காற்று, பனி கூட்டல் காற்று எழுதுவோமா, இங்க என்ன இருக்கு ஈ சவுண்ட் இருக்கு, இங்க இக்கு இருக்கு, அப்ப உயிர் முன் மெய், இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மெய் முன் உயிர் கொடுத்துருக்காங்க. ஆள் இலை எப்படி பிரிப்போம் ஆள் கூட்டல் இலை, அப்ப இது மெய் இது உயிர், பாருங்க மெய் முன் உயிர், இதுவும் கரெக்ட் தான். கோலாட்டம் கோல் கூட்டல் ஆட்டம், இதுதான் இருக்கு மெய் இருக்கு, இங்க உயிர் இருக்கு. ஓகேங்களா? மெய் முன் உயிர் தான் எனக்கு வரணும், ஆனா என்ன கொடுத்துருக்காங்க மெய் முன் மெய் கொடுத்துருக்காங்க, அப்ப அதுதான் வந்து எனக்கு தப்பா இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க பொருந்தா இணை தான் கேக்குறாங்க. சோ எனக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இரட்டுற மொழிதல். ஓகேங்களா? அதை எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா இரண்டு உர மொழிதல், ஆப்ஷன் ஏல இருக்கு, சோ அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தவறான இணை கேக்குறாங்க. விழிப்புணர்வு விழிப்பு கூட்டல் உணர்வு கரெக்ட் தான். மனிதாபிமானம் மனித கூட்டல் அபிமானம் வராது, என்ன வரணும் மனிதன் கூட்டல் அபிமானம், இதுதான் வந்து சரியான பிரித்தறிதல். ஓகேங்களா? எனக்கு யான் கூட்டல் கூ கரெக்ட். கரிக்கோடு கரி கூட்டல் கோடு, இது கரெக்ட் தான். எனக்கு என்ன கேக்குறாங்க தவறான இணை தான் கேக்குறாங்க, சோ எனக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வெள்ளெயிறு, அது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வெள்ளெயிறு அப்படின்னா வெண்மை. ஓகேங்களா? அப்ப வெண்மை கூட்டல் எயிறு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பொருந்தாத இணை கேக்குறாங்க. சோ பா விசை இப்படி பிரிச்சு எழுதலாம். பா கூட்டல் இசை கரெக்ட். இருவிழி இரண்டு கூட்டல் விழி கரெக்ட். அங்கைனா அகம் கூட்டல் கை கரெக்ட் தான். நற்கரிகள்னா 4 கூட்டல் கரிகள் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் தப்பு. என்ன வரணும்? நன்மை கூட்டல் கரிகள் வரணும். அதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எனக்கு பொருந்தா இணை தான் கேட்டிருக்காங்க. சோ எனக்கு ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் விழுந்தது அங்கே. அது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே. விழுந்தது கூட்டல் அங்கே. ஆப்ஷன் சி. பாசிலை அப்படி பிரிச்சு எழுதுவோம். பசுமை கூட்டல் இலை. பண்பு பெயர் புணர்ச்சியில பிரிச்சு எழுதுவோம் இல்லைங்களா? பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. இது வந்து ஆதி நீழல் இணையவும் அந்த விதி ஈறு போதல் இந்த 3 விதி பிரகாரம் இது மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இல் அதனில். இல் கூட்டல் அதனில். ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறதுன்னு கேக்குறாங்க. இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ இந்த அந்தமான்ற வார்த்தை பொது மொழியில வரக்கூடியதா இருக்கும். சேர்ந்து நிற்கும் போது ஒரு பொருள், பிரிஞ்சிருக்கும் போது வேற ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லைங்களா? சோ அதுல அந்தமான் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் குறிக்கும். அதுவே பிரிஞ்சிருக்கும் போது அந்த கூட்டல் மான். அப்ப பிரிஞ்சிருக்கும் போது என்ன பொருளை தருது அப்படின்னா ஒரு விலங்கு. அந்தமான் ஒரு விலங்க சொல்லுது. ஓகேங்களா? அப்ப எனக்கு ஆன்சர் ஏ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. நுனித்து இத பகுபத உறுப்பிலக்கண பிரகாரம் பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிப்போம்? நுனி இத்து, நுனி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையற்ற விகுதி. நுனித்து அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பைநினம் எப்படி பிரிச்சு எழுதுவோம்? பசுமை கூட்டல் நினம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. பொது சிறப்பு எப்படி பிரிச்சு எழுதுவோம்? பொது கூட்டல் சிறப்பு கரெக்ட் தான். முரட்டு காலை. முரட்டு கூட்டல் காலை கரெக்டா? இல்ல. முரடு கூட்டல் காலை இப்படிதான் வரணும். பாட்டிருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும். இதுவும் கரெக்ட். ஆழக்கடல் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடல். இங்க இம்மு வரணும். சோ அப்ப இது எனக்கு தப்பு, இது எனக்கு தப்பு. இப்ப என்ன ஆன்சர்? எனக்கு சரியான விடை கேக்குறாங்களா? ஆப்ஷன் 1 and 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. எனக்கு இதுதான் ஆன்சர். கொங்கு அலர்தார். என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரிச்சு எழுதும் போது கொங்கு அலர்தார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொற்கோட்டு மேரு. இந்த வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? பொன் கோடு மேரு. இப்ப பொன் கோடு மேரு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அறத்து கீருண்டோ. அறத்துக்கு ஈறு உண்டோ. இப்ப அறத்துக்கு ஈறு உண்டோ. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் மூன்று இனத்தும் உண்டோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன எழுதலாம்? மூன்று இனத்தும் உண்டோ. மூன்று இனத்தும் உண்டோ. அதான் மூன்று இனத்தும் உண்டோ. சரியானவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பைங்கிளி எப்படி எழுதலாம்? பசுமை கூட்டல் கிளி கரெக்ட் தான். வானின்று அமையாது. வான் இன்று அமையாது. இதுவும் கரெக்ட். பசும்புல். பசும் கூட்டல் புல் சொல்லலாமா? தப்பு. என்ன வரணும்? பசுமை கூட்டல் புல் தான் வரணும். நெக்ஸ்ட் வாய்மை இடத்து. வாய்மை இடத்த தப்பு. வாய்மை கூட்டல் இது வராது. வாய்மை கூட்டல் இடத்து.
எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா சரியான ஆன்சர் தான் கேக்குறாங்க. அப்ப 1 and 2 தான் எனக்கு சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? யாவதெங்கினி செயல் அப்படிங்கிறத பிரிச்சதுன்னா என்ன வரும்னு கேக்குறாங்க. யாவதெங்கினி செயல் அப்படின்னா யாவது இங்கு இனி செயல். இப்ப யாவது இங்கு இனி செயல், அதான் யாவதெங்கினி செயல் சேர்த்ததுனாக்கல அது வந்துடும். பேராசிரியர் பிரிச்சோனாக்கல பெருமை கூட்டல் ஆசிரியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொல்லை பிரித்து பொருந்தாத தொடர் கேக்குறாங்க பாருங்க. சொல்லை பிரிச்சதுக்கு அப்புறமா எது வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. கான் கூட்டல் அடை அப்படின்னா காட்டை அடைதல், அதாவது காட்டை சேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்ட் தான். கான் கூட்டல் நடை அப்படின்னு பிரிச்சோம்னா காட்டுக்கு நடத்தல், இதுவும் கரெக்ட். கால் கூட்டல் நடை விலங்குகளான்னு கேட்டா இது இல்ல. கால் கூட்டல் நடை அப்படின்னா காலால் நடத்தல், இதுவும் கரெக்ட். அப்ப எனக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆத்தி கூட்டல் சூடி. ஆத்தி சூடின்னு எழுதக்கூடாது, கண்டிப்பா இச்சு வராது. சின்ன வயசுல நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்போம். ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி. அடுத்து தவறானதை தேர்ந்தெடுன்னு கேக்குறாங்க. சோ கண்டறிந்து எப்படி பிரிப்போம்? கண்டு கூட்டல் அறிந்து, கரெக்ட் தான். வாழ்வியல் உடன், வாழ்வியல் கூட்டல் உடன், இதுவும் கரெக்ட். மாறி போனது, மாறி கூட்டல் போனது, இதுவும் கரெக்ட். துரிதமாக, துரிதம் கூட்டல் ஆக, இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இது ஆக்சுவலி பிரிண்டிங் மிஸ்டேக்ல ஒரு வேர்டு தப்பா வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியம், இது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா 5 பெருமை காப்பியம், 5 பெருமை காப்பியம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் தவறான இணை கேக்குறாங்க. நன்செய், நன் கூட்டல் செய் இங்கவே தப்பாதான் இருக்கு. என்ன வரணும்? நன்மை கூட்டல் செய், அதான் வந்து சரியான பிரித்தறிதல். நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. ஓடையாட, ஓடை கூட்டல் ஆட. சீருக்கேற்பனா சீருக்க கூட்டல் ஏற்ப, இது எல்லாமே கரெக்ட் தான். இப்ப எனக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். தவறானவற்றை தேர்கன்னு கேக்குறாங்க. பூங்கோயில், பூ கூட்டல் கோயில், கரெக்ட். புத்தேல் உலகு, புத்தேல் கூட்டல் உலகு, இதுவும் கரெக்ட் தான். பல் உயிர்க்கும், பல் கூட்டல் உயிர்க்கும் வருமானா கண்டிப்பா வராது. பல கூட்டல் உயிர்க்கும் தான் எழுதணும். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா பல கூட்டல் உயிருக்கும் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? பல் வரக்கூடாது, சேர்த்து எழுதும் போதுதான் பல்லுயிர்க்கும்னு வரணும். வேங்கடம், வேங்கட மாலைனா வேங்கடம் கூட்டல் மாலை, இது கரெக்ட் தான். எனக்கு தவறானதான் கேக்குறாங்க. இப்ப எனக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொழுஞ்சோறு எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா கொழு கூட்டல் சோறு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேக்குறாங்க. ஓங்கல் இடை அப்படின்னா ஓங்கல் கூட்டல் இடை, கரெக்ட் தான். இருள் அகற்றும், இருள் கூட்டல் அகற்றும், கரெக்ட். ஏன் ஒளி, எங்கு கூட்டல் ஒளி, இது ஆக்சுவலி தப்பு. தனி ஆளினா தனி கூட்டல் ஆழி, இதுவும் தப்பு தான். ஓகேவா? அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்ல 2 ஆப்ஷனுமே தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு பி அண்ட் டி ரெண்டுமே தான் வரும். ஓகேங்களா? ரெண்டுமே பிரிண்டிங் மிஸ்டேக்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர் அமிர்து, இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அருமை கூட்டல் அமிர்து, ஆப்ஷன் சி ஆன்சர். கலசௌதனம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலச கூட்டல் உதனம். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலச கூட்டல் உதனம் கலசௌதனம். நெக்ஸ்ட் வருமென்றுண்ணினேன் அப்படின்ற வேர்டு எப்படி பிரிப்போம்னா வரும் என்று உண்ணினேன், வரும் என்று உண்ணினேன், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவர்கள்தாம்,
அவர்கடாம். இதுவும் பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கு. ஓகேங்களா, அவர்கள் கூட்டல் தாம், அவர்கள் தாம் எழுதக்கூடாது, அவர்கடாம் அப்படிங்கிறது தான். தகவிலர் அப்படின்னா தகவு கூட்டல் இலர். பப்பாதி இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி கூட்டல் பாதி தான் பப்பாதி. ஓகேங்களா, பாதி கூட்டல் பாதி பப்பாதி. இது எல்லாமே அவுட் சோர்ஸ் புக்கு, வித்தியாசமா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நாலந்தா எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா. இதனுடைய ஹிஸ்டரி புக்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கும். நாலந்தா எப்படி பிரிச்சு எழுதுவோம்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா. சிவைக்கியம் அப்படின்னா சி கூட்டல் சிவ கூட்டல் ஐக்கியம். ஓகேங்களா, இது வந்து ஒரு விதி வரும். என்ன அப்படின்னா நிலைமொழி ஈற்றுல ஆ வந்து வருமொழி முதல்ல ஐயும் ஏவும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன தோன்றும், ஐ அப்படிங்கிறது தோன்றும்னு சொல்லி ஒரு விதி இருக்கும். அந்த விதி பிரகாரம் சிவ கூட்டல் ஐக்கியம் தான் சிவைக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுவுமே அவுட் சோர்ஸ் புக் தான். தொல்காப்பியம் எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா தொன்மை கூட்டல் காப்பியம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நான்மறை எப்படி பிரிச்சு எழுதுவோம் நான்கு கூட்டல் மறை. செங்கால் நாரை எப்படி பார்த்தோம்னா செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை. இடக்கரடக்கல் எப்படி பிரிச்சு எழுதுவோம் இடக்கர் கூட்டல் அடக்கல். ஆப்ஷன் ஏ. அடுத்து நான்மணி மாலை நான்கு கூட்டல் மணி கூட்டல் மாலை. நான்கு கூட்டல் மணி மாலை எது ஆன்சரா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் மாலை, நான்மணி மாலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் தமவேயாம். இந்த வார்த்தை எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமவே கூட்டல் ஆம், தமது கூட்டல் ஏம், தம கூட்டல் வே கூட்டல் ஆம். இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமவேயாம், தமவே கூட்டல் ஆம், தமவேயாம். ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மன்னவர் அன்னர் எல்லாம். ஓகேங்களா, மன்னவர் அன்னர் எல்லாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மன்னவர் அன்னவர் எல்லாம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இனிதாவது எங்கு எப்படி பிரிக்கலாம்னா இனிது ஆவது எங்கு. இனிது ஆவது எங்கு வருமா, இனிமை ஆவது எங்கு வராது. இனிது ஆவது எங்கு, இனிதாவது எங்கு. நெக்ஸ்ட் அறிவயம் பாகத்தான். இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவை தாம் பாகத்தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னமுதமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னமுதமிழ் அப்படின்னா இனிமை அமுதம் தமிழ். இது வராது, மூ வரணும். இனிமை அமுதம் தமிழ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பூதன் தந்தெழில் பூதன் தந்தொழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதம் தம் தொழில். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சரியான இணையை கேட்குறாங்க. கல் கூட்டல் தீது கற்றீது சொல்லுவோமானா சொல்லலாம். கல் கூட்டல் தீது கற்றீது. அதே கல் கூட்டல் தீதுனா கற்றீது. இதுவும் கரெக்ட் தான். கால் கூட்டல் கை கால் கை, இதுவும் கரெக்ட். கொல் கூட்டல் பொருள் பொருள் கொல் பொருள் வருமா, வராது. கொல் கூட்டல் பொருள்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு வினைத்தொகை. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. அப்ப எனக்கு என்னதான் சரியான ஆன்சர் 1 2 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்
கொடுப்பாய் குறவென்று அப்படின்னு இருக்கு. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கொடுப்பாய்க்கு உறவு என்று. ஓகேவா? கொடுப்பாய்க்கு உறவு என்று. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பெரிய விடம் எப்படி பிரிப்போம்னா பெரிய கூட்டல் இடம். ஆப்ஷன் பி. வந்த வந்த வளவன் அப்படின்னு இருக்கா, இது எப்படி பிரிக்கலாம்னா வந்த கூட்டல் அளவன். ஆப்ஷன் சி. எவ்வாறெனின் எவ்வாறு கூட்டல் எனின். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கதவடைப்பு எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா கதவு கூட்டல் அடைப்பு. வரணும், கதவு கூட்டல் அடைப்பு, அதான் கதவடைப்பு. நாடோறும் இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா நாள் கூட்டல் தோறும் இருக்கு இல்லைங்களா, நாள் கூட்டல் தோறும். இதை பிரிச்சு எழுதுனாக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? நாடோறும். இதுவுமே அவுட் சோர்ஸ் புக்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட், தவறானதை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. சின்னாள் சிறுமை கூட்டல் நாள் வருமானா வராது. சின்னாள் எப்படி பிரிப்போம் அப்படின்னா சில கூட்டல் நாள். அஞ்சிலோதி அம்சில ஓதி கரெக்ட். நாற்கரணம் 4 கூட்டல் கரணம் கரெக்ட். சிற்றன்னைனா சிறுமை கூட்டல் அன்னை. எனக்கு தவறானது கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட், உண்ணுஞ்சோறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய பிரிச்சு எழுதினாக்கல உண்ணும் கூட்டல் சோறு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பொருந்தாததை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. கை கூட்டல் கைகள் எப்படி பிரிக்கலாம்? கை கூட்டல் கல் கரெக்ட் தான். பூக்கள் பூ கூட்டல் கல். மாவடி மா கூட்டல் அடி கரெக்ட். மேற்றிசைனா மேற்கு கூட்டல் திசை. ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி எங்கன்னா ஐகார வரிசை வரும்போது வல்லினம் மிகாது. ஆனா வேற ஓரெழுத்து ஒரு மொழிலாம் ஐகார வரிசை தவிர்த்து மற்ற ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும் படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ அதனாலதான் இங்க வந்து கைகள் அப்படியே வருது, இங்க வந்து பூ கூட்டல் கல் பூக்கள்னு வருது. கல் விகுதி சேரும் போது என்னென்ன சேஞ்ச் ஆகும்ன்றத தெளிவா படிச்சிருக்கணும். மேற்கு கூட்டல் திசை மேல் திசை தான் தப்பா இருக்கு. ஸோ அப்ப எனக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பொருந்தாத இணையை கேட்குறாங்க. பா விசை அப்படின்னா பா கூட்டல் இசை கரெக்ட் தான். இருவிழி 2 கூட்டல் விழி கரெக்ட். அங்கை அப்படின்னா அகம் கூட்டல் கை, இதுவும் கரெக்ட். நற்கரிகள் அப்படின்னா நன்மை கூட்டல் கரிகள். ஆக்சுவலி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன், ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திவ் யௌடதம் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சு எழுதுவோம் அப்படின்னா இதுவுமே அவுட் சோர்ஸ் புக் தான். திவ் யௌடதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திவ்ய கூட்டல் ஔடதம். ஓகேங்களா? அதுதான் திவ்ய கூட்டல் ஔடதம் அப்படிங்கிற வார்த்தை தான் திவ் யௌடதம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்த 200 கொஸ்டினுமே பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு ஜிஎஸ் டெஸ்ட் இருக்கு, நல்லா படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் உங்களுக்கு வீடியோஸா வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.